அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400, பதிவேற்றம் 174, பாடல் 172, கருமம் முடித்தல் என்கிற தலைப்பிலே வரக்கூடிய பாடலிலே மற்றொரு பாடல் இது. உற்றான் உரு அன் எனல் வேண்டா ஒன் பொருளை கற்றானை நோக்கியே கைவிடுக. கற்றான் கிழவன் உரை கேட்கும் கேளான் எனினும் இழவு அன்று எருது உண்ட உப்பு. நமக்கு ஆக வேண்டிய காரியத்தை முடிக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்த்து கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கக்கூடிய நபர்களிடம் தேடி போய் நமக்கு முடிக்க வேண்டிய காரியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அவன் நமக்கு உறவினன் கிடையாதே, அவன் எப்படி இருப்பான் என்று தெரியாதே என்றெல்லாம் ஆராய வேண்டியது அல்ல. ஒருவன் காரியம் சாதிக்கக்கூடிய திறமை உடையவன் என்று தெரிந்து அறிந்து கொண்டால் நாம் அவனிடம் கொண்டு போய் அந்த காரியத்தை, நமக்கு வேண்டிய காரியத்தை கொடுத்து செய்து கொள்வதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஏனென்றால் கல்வி அறிவுள்ளவன் தனக்கு எவன் பொருள் கொடுக்கிறானோ அவன் சொன்னதை கேட்டு அவனுக்கு தேவையானதை செய்து கொடுக்க முன் வருவான். அப்படி அல்லாமல் நமக்கு வேண்டியவர் இவர், நம்முடைய உறவினர் இவர், நம்முடைய நண்பருக்கு நண்பர் இவர், நம்முடைய உறவினருக்கு உறவினர் அவர் என்று காரியத்தை முடிக்கக்கூடிய சாத்தியமில்லாத மனிதர்களிடம் கொடுக்கப்பட்ட காரியம் எருது தின்ற உப்பு போல நஷ்டமாக போய்விடும் என்று சொல்லுகிற பாடல். மீண்டும் ஒருமுறை பாடலை பார்ப்போம். உற்றான் உருவன் எனல் வேண்டா ஒன் பொருளை கற்றானை நோக்கியே கைவிடுக. கற்றான் கிழவன் உரை கேட்கும் கேளான் எனினும் இழவு அன்று எருது உண்ட உப்பு. நன்றி, வணக்கம்.